இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் புறஜாதியாக இருந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களையும், அப்படிப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலும் புறஜாதியாக இருந்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு கூறுகிறார். இங்கே சகேயு என்ற மனிதனை இயேசு ஆசீர்வதித்து அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு கட்டளையிடுகிறார். மேலும் சகேயுவை இஸ்ரவேலின் ஜனமாக ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கிறார். சகேயு இயேசுவினிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று இஸ்ரவேலின் மனிதனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக காணப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது சகேயு யார், அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கும்போது அது சகேயு ஒரு வரி வசூல் செய்பவர். அவர் ரோம அரசாட்சியிலே வசூல் செய்து அந்த வசூல் செய்த வரியை ரோம அரசிற்கு கொடுத்து வந்தார். ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இவ்வளவு வரி வசூல் செய்ய வேண்டும் என நிச்சயிக்கப்பட்டு அந்த வரியை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை ரோம அரசாங்கத்தை செலுத்திவிட்டு தங்களுடைய வருமானத்துக்கு என்றும் அந்த வரி வசூலோட கூடுதல் அதிகமாக வரி வசூல் செய்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் வரி வசூல் செய்தவர்கள். எனவே வரி வசூல் செய்பவர்கள் நாணயம் இல்லாமல் பேராசையுடன் கடினமாக மக்களுடன் பேசி வரி வசூல் செய்வார்கள். எனவே மக்களால் அதிகம் வெறுக்கப்பட்டவராக சகேயு காணப்பட்டார். மேலும் சகேயு யார் என்றால் ஆயக்காரருக்கு தலைவர். ஆயக்காரர் என்றால் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள், பாவிகளோடு அவர்களை ஒப்பிடும்படியாக அவர்கள் வெறுக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சம்பவத்திலே 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவர் பரிசேயர், ஒருவர் ஆயக்காரர். 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயர் சொல்வார், நான் இந்த ஆயக்காரனை போலவும் விபச்சாரக்காரர் மனிதரை போலவும் இல்லாததினால் உமக்கு சோசரிக்கிறேன் என்று. அவ்வளவாக ஒதுக்கப்பட்டவர்கள், அவ்வளவாக மக்களால் அங்கீகரிக்கப்படாமல் காணப்பட்ட மனிதனாக சகேயு காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சகேயு ஐஸ்வர்யவனாய் இருந்தான் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய வரி வசூல் செய்த பணத்தின் மூலமாக அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே சகேயு எண்ணுகிறார், நான் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய இல்லத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. மக்கள் என்னை அதிகமாக வெறுக்கிறார்கள், யாரும் என்னோடு அன்பாக பேசுவதில்லை, என் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தையும் பகைக்கிறார்கள், யாரும் என்னோடு நட்புறவாடுவதில்லை, எந்த ஒரு விழாக்களுக்கும் நான் அழைக்கப்படுவதில்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் என் வீட்டிலும் யாரும் கலந்து கொள்வதில்லை, நான் வெறுமையாக, என் வீடு நானும் வெறுமையாக இருக்கிறோம், ஒரு வெறுமை என்னிடத்தில் இருக்கிறதே என்று எண்ணுகிறார். அப்பொழுதுதான் இயேசு எருசலேமுக்கு வரும் வழியிலே எரியோவுக்கு சமீபமாக வரும்போது சகேயு இயேசுவை பற்றி அறிகிறார். மேலும் அவர் இயேசுவை பார்க்க வரும்போது அங்கே அவர் கண்ட காட்சிகள், அவரை சுற்றி இருந்த மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இருக்கிறது, அவர்கள் சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்கள். இவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக காணப்படுகிறார்கள், இவர்களுக்கு எப்படி இந்த சந்தோஷம் கிடைத்தது, இவர்கள் யாரை பின்பற்றி செல்கிறார்கள், அந்த மனிதர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படியாக சகேயு இயேசுவை பார்க்க வருகிறார். கூட்டம் அதிகமாக இருந்ததினாலும் மேலும் சகேயு குள்ளமாக இருந்ததினாலும் காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொள்கிறார். அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும், அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று காணும்படியாக அந்த காட்டத்தி மரத்திலே ஏறுகிறார். அந்த அவருடைய விசுவாசம் எல்லாவற்றையும் இயேசு பார்க்கிறார். முதலாவதாக சகேயு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கான காரணம், அவருடைய காணப்பட்ட பண்பு என்னவென்று பார்த்தோமானால், இயேசு சகேயுவை பார்த்து கூப்பிடுகிறார். இயேசு காட்டத்தி மரத்திலே இருக்கும்போது இயேசு சகேயுவை பார்த்து கூப்பிடுகிறார், சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா என்று கூப்பிடுகிறார். சகேயுவை பேர் சொல்லி அழைக்கிறார். பாருங்கள், சகேயு தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறான். அந்த சகேயுவுக்கு இயேசு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என விரும்பி அவனோடு அவனை அழைக்கிறார். பேர் சொல்லி அழைத்து அவனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாக அவனை அழைக்கிறார்.
சகேயு என்ன செய்தான் என்றால், அவன் அந்த மரத்திலிருந்து உடனே இறங்கி வந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய வெறுமையிலே நம்முடைய கஷ்டத்திலே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு டிவி மூலமாகவோ அல்லது ரேடியோ மூலமாகவோ எது மூலமாக வரும்போது அதை செவி சாய்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். யார் என்ன சொல்வார்கள் என்று சகேயு பார்க்கவில்லை. அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலிலும் யார் என்ன சொல்வார்கள், நான் ஐஸ்வர்யமான இருக்கிறேனே, அவர் கூப்பிடும்போது நான் எப்படி செல்ல முடியும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எதை பற்றியும் நினைக்காமல் இயேசு கூப்பிட்ட உடனே அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு செல்கிறான். இரண்டாவதாக அவனிடத்திலே காணப்பட்ட பண்பு என்று பார்த்தோமானால், சகேயு இயேசுவை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றான் என்று லூக்கா 19:6 பார்க்கிறோம். பாருங்கள், சகேயு சந்தோஷம் மகிழ்ச்சி தன்னுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று நினைத்தான். இயேசுவை அண்டி வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வந்துவிட்டது. அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே வெறுமையாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சந்தோஷ மகிழ்ச்சியை நாம் காண முடியும். அதுபோல தான் சகேயு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். எனவே சந்தோஷ மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டார். நண்பர்களாலும் அல்லது நமது உறவினர்களாலும் இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர முடியும் என்று நாம் நினைக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் ஆறுதல் கூறுவதாக இருப்பார்கள். ஆனாலும் அந்த ஆறுதல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தராது, சந்தோஷத்தை தராது. எனவே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சி நம்மளே கடந்து வரும். இயேசுவோடு நாம் நடக்கும்படியாக, மகிழ்ச்சியாக இயேசுவோடு கூட நாம் நடக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்து நம்மை மகிழ்ச்சி செய்வார். மூன்றாவதாக சகேயுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் என்ன என்று பார்த்தோமானால், சகேயு உடைய வீட்டுக்கு இயேசு வந்த உடனே சகேயு செய்த காரியம், என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகவும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தினையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்கிறான். உலகத்திலே ஐஸ்வர்யவான் என்று அழைக்கப்பட்டவன், சந்தோஷ மகிழ்ச்சியும் இல்லாமல் காணப்பட்டவன், தன்னுடைய வரி வசூலினால் அதிகமாக பணத்தை தவறான வழியிலே சம்பாதித்து கொண்டிருந்தவன், இயேசு வந்தவுடனே உலக ஆசை, உலக ஐஸ்வர்யம் பெரிதல்ல, இயேசு எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி, இயேசு எனக்கு கொடுத்த ரட்சிப்பே பெரிது என்று எண்ணி உலக ஆசை, உலக பணத்தை அவன் தூக்கி எறிகிறான். தன்னுடைய ஆசைகளிலே பாதியை விற்று கொடுக்கும்படியாக அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் பக்குவப்படுகிறது. பாருங்கள், உலக ஆசை, உலக இன்பங்கள், உலக ஐஸ்வர்யம் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவுமே தர முடியாது என்பதை சகேயு அறிந்து கொண்டான். அதுபோலதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளோடு பேசும்பொழுது நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஒருவேளை நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு தடையாக இருக்குமானால் அதை விட்டு விடும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவார். எனவே இயேசுவிடமிருந்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பும்போது இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் உலக பிரகாரமாக இருக்கிற ஐஸ்வர்யத்தை, ஆசையை நாம் வெறுத்து விடும்போது நம்முடைய வெறுமை நீங்கி நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இயேசுனுடைய சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தப்படும். இயேசுனுடைய ரட்சிப்பு நம்மளோடு இருக்கும். இயேசுவோடு நாம் வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். தம்முடைய ஜனமாக அவர் சேர்த்துக்கொண்டு நம்மையும் தம்முடைய ஜனத்தோடு சேர்த்துக்கொண்டு நாமும் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வார். சகேயு எப்படி பெற்றுக்கொண்டானோ அதுபோல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செய்து நிறைவேற்றி தருவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தரே, இந்த நாளிலும் உலக ஆசை, உலக இன்பங்கள், உலக ஐஸ்வர்யத்தினால் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே, சந்தோஷ மகிழ்ச்சி காணப்படாமல் இருக்கிற மக்களுக்காக படத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கும் போது ஆண்டவரே நீர் அவர்கள் மனதிலே சந்தோஷத்தை தருவீர். உலக ஆசைகள், உலக இன்பங்கள் அவர்கள் வாழ்க்கையை சமாதானத்தை தருவதில்லை. மாறாக இயேசுவே நீர் ஒருவரே அவருடைய உள்ளத்திலே சமாதானத்தை தர முடியும். நீர் ஒருவரே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு உண்மை அண்டிக் கொண்டு உண்மை பின்பற்றி வர கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.